ஓம் நம சிவாய. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு மலையகத்தில் முதன்முறையான ஒரு பாத யாத்திரை இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 14ஆம் திகதி காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற மந்தாகினி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஆரம்பிக்கப்பட இருந்த இந்த பாத யாத்திரையானது தவிர்க்க முடியாத காரணத்தினாலும் அந்த சிவனுடைய அருள் கிட்டாத காரணத்தினாலும் கூட அங்கு ஆரம்பிக்க முடியாமல் மலையக மண்ணில் கணபதி யோகி சுவாமிகளுடைய ஆசிரமத்திலிருந்து இன்றைய தினம் மதியம் 12 மணி அளவிலான இந்த பாத யாத்திரை தொடங்கி கொட்டகொலை வழியிலான தற்போது பத்தனை வந்தடைந்திருக்கின்ற அன்பார்ந்த சிவனடியார்களே, வரும் பாதையில் காணிக்கையாக உங்களுடைய அன்பை மட்டும் சிவத்துக்கு கொடுங்கள். காசை கொடுப்பது மூலம் சிவத்துடைய அன்பை பெற முடியாது. உங்களுடைய காணிக்கை காசாக இருக்கக்கூடாது, உங்களுடைய அன்பாக இருக்க வேண்டும் என வேண்டுகின்றேன். நாளைய தினம் காயத்ரி பீடத்தை லிங்கேஸ்வர ஆலயத்தை நோக்கி இந்த பாத யாத்திரை மகா சிவராத்திரி தினத்திற்கு நிறைவு பெற இருக்கின்றது. நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையில் மலையகத்தில் ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் பல சிவனடியார்களுடைய யாத்திரைகள் செல்ல வேண்டும், சுபிச்சகரமான ஒரு வாழ்வை பெற வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாகும். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய.